குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு என்எஸ்சியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லோரும் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது என்னென்னா, ஆகஸ்ட்டு 3ஆம் தேதியிலிருந்து என்எஸ்சியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ட்ரேடர்களுக்கு இது நன்மையாக இருக்குமா இல்லை தீமையாக இருக்குமா? மாற்றம் என்னென்னா, அந்த டைம் டியூரேஷனில் சம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. எஃப்என்டோ இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு டைம் சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுவும் அது இந்த அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து இந்த மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் நான் படித்தேன். சரி, அது எப்போத்துலேருந்து அமுலுக்கு வருதுன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த ஆடியோவில் பேச போகிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்எஸ்சியில் பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த மாற்றம் ட்ரேடர்களுக்கு நன்மையாக அமையுமா இல்லை தீமையாக அமையுமா அப்படின்ற மாதிரி. இது பெரும்பாலும் இது ட்ரேடர்களுக்கு நல்லதா அப்படின்னு என்ன கேட்டால், இன்னும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஆல்ரெடி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாற்றம் இன்னும் அதிகப்படியான கஷ்டத்தை ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது. ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்கேல்பர்ஸ், இந்த மூணு வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு அது என்ன மாதிரியான நன்மையை பயக்கும், என்ன மாதிரி தீமையை பயக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த வீடியோ முழுக்க யாருக்கு நன்மை இருக்குது, யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ், யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். முதல்ல CAS அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறோம் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் கடைசி 30 நிமிஷத்தில் VWAP அடிப்படையில் கணக்கிடப்படும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து இந்த எஃப்என்டோ ஸ்டாக்குக்கு க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதுதான் இந்த CAS அப்படின்ற ஒரு புதிய முறை வரப்போகுது. இதன் நோக்கம் என்னன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் இன்னும் துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன முதல்ல நம்ம பார்த்தா க்ளோசிங் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்னையா எப்போ பாரு மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த க்ளோசிங் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் இந்த இடத்துல இந்த மாற்றம் வர்றதுனால குறையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதாவது முன்னாடிலாம் சில பெரிய நிறுவனங்கள் அல்லது ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் கடைசி சில நிமிஷத்தில் பெரிய ஆர்டரை போட்டு க்ளோசிங் ப்ரைஸை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சு கட்டுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ஆக்ஷன் முறையில் புதிய பை அண்ட் செல் ஆர்டர்ஸை சந்திக்கும் கடைசி விலை தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இதனால் க்ளோசிங் ப்ரைஸ் கொஞ்சம் ஃபேராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்க மாதிரி நன்மையில் இருக்குது. ரெண்டாவது, ஆப்ஷன் ட்ரேடருக்கு இன்னும் கூடுதலாக 10 நிமிஷம் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது. அதாவது முன்னாடியெல்லாம் 3:30க்கு முடிஞ்ச உடனே எஃப்என்டோ செக்மெண்ட்டு இப்போது ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. அதாவது 3:40 வரையும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, 3:30 மார்க்கெட்டு கிட்ட வரும்போது மார்க்கெட் திடீர்னு மூவ் ஆனால் பொசிஷன் அட்ஜஸ்ட் செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். அதாவது அந்த நேரத்தில் எட்ஜிங் பண்ணலாம், நம்ம ரிஸ்க்கை குறைக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜஸில் தான் வருது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரப்போகுது அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து. அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு இது எப்படி பெரிய லெவலில் உதவும் அப்படின்ற மாதிரி பார்த்தா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, PMSஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி, இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் அடிப்படையில் போர்ட்ஃபோலியோ வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் இந்த பாசிட்டிவ் நியூஸில் வருது. இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அக்யூரேட் க்ளோசிங் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம காலையில் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம், நம்ம வாங்கின ப்ரைஸ் ஒன்று இருக்கும், ஆனால் அடுத்த நாள் அது நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வரும்போது அங்கே வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு குளோபல் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட். அதாவது இந்த NYSE, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு,
இது மாதிரி பல வெளிநாட்டு சந்தையில் இந்த ஆக்ஷன் க்ளோஸ் நடைமுறையில் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்திய சந்தையிலையும் அதை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வழிவகைகளை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஆகஸ்ட் 3 வருது. இந்த 4 நன்மைகள் இந்த மாற்றம் வர்றதுனால வரக்கூடிய நன்மைகள். அப்போ தீமை இல்லையா அப்படின்னு கேட்டால் தீமைகள் இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு நேரடியாக பாதிப்புகளை கொடுக்கும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் முன்னாடி F&O ஸ்டாக்ஸு கேஷ் மார்க்கெட்டில் 3:30 வரை ட்ரேட் செய்ய முடிஞ்சுது, கரெக்டாக? இப்போது அந்த F&O ஸ்டாக்கில் கேஷ் மார்க்கெட்டில் 3:30 வரையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அது 3:15க்கே நார்மல் ட்ரேடு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ரூல் வரப்போகுது. அப்போது கால் ஹவர் முன்னாடியே மார்க்கெட் இன்ட்ராடே F&O ஸ்டாக்ஸுக்கு வரப்போகுது. ஸ்கேல்பர்ஸ் இல்லைன்னா அந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, கடைசி அந்த 15 நிமிஷத்தில் தான் வெலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஸ்கேல்பர்ஸோட மூவாக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடரோட மூவும் அப்படி தான் இருக்கும். இனி அந்த வாய்ப்பு இங்கே டோட்டலாக மறைய போகுது, வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த மாற்றம், இந்த டைம் சேஞ்ச் கொண்டு வரப்போகுது ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட்டா? ஒரே நிமிஷம், அதுவே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், ஆகஸ்ட் 3 அடுத்த மாதம்தான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தீமையில் வருது. இப்போது நானே ஒரு ஸ்கேல்பர்னு வச்சுங்க. நான் F&O ஸ்டாக்ஸில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் F&O ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறேன். நான் 3:25 3:20 இந்த டைமில் தான் நான் உள்ளே போகிறேன்னா எனக்கு இனிமேல் அது மாதிரி பண்ண முடியாது. 3:15க்கே நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஒரு நார்மல் ட்ரேடை. அப்போ எனக்கு அந்த 15 நிமிஷம் வேஸ்ட்டாக போகுதா? அப்போ அந்த 3:15க்கு நான் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் ஓகே, பெரிய லாஸ் இருந்தால் அந்த லாஸை நான் புக் பண்ணியே தீரணும். இதில் நேரடியான தீமையாக இருக்குது. பெரிய லெவல் F&O ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கேல்பர்ஸ்க்கும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் பெரிய தீமையாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே ஸ்கேல்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கடைசி நேரத்தில் ஸ்கேல்பிங் பண்ணுறது பெரிய லெவலில் குறைஞ்சிரும். முன்னாடி 3:15 3:30 வரை மொமெண்டம் ட்ரேட் செய்கிறவங்க அதிகம். ஸ்கேல்பர்னாவே மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஸ்கேல்பரும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் இனிமேல் 3:15 3:30 F&O ஸ்டாக்ஸில் பண்ணவே முடியாது. அது என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க? HDFC, ரிலையன்ஸு, ICICI பேங்க்கு, SBI இந்த மாதிரி F&O ஸ்டாக்ஸ்லலாம் பெரும்பாலான ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரியான வழிவகை வந்ததுக்கப்புறம், இந்த மாற்றம் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக இந்த எண்ட் ஆஃப் த டே ஸ்கேல்பிங் டோட்டலாக குறைஞ்சிரும் இல்லை, சுத்தமாக போயிடும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் 3வது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். அதாவது புதிய ரூலு CAS, ஆக்ஷன் ஆர்டர், ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் பேண்டு, இதெல்லாம் புரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு புரிஞ்சிக்கொள்ள முடியாத சில ரூல்ஸை உள்ளே கொண்டு வரும்போது இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தப்பான ஆர்டர் போட்டு மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் இந்த ரூல்ஸை பற்றியே தெரில, 3:10 இல்லை 3:13க்கு ஒரு F&Oவில் ஸ்டாக்ஸில் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறாருன்னு வச்சிங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய லாஸ் வந்தது. சரி, மார்க்கெட் தான் 3:30 வரையும் இருக்குதே, நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அது இனிமேல் இல்லை. அப்போது ரீட்டைலர்ஸ் ட்ரேடர்ஸ் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரூல் மாற்றத்தால், இந்த டைமிங் மாற்றத்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் புரோக்கர் சிஸ்டத்துக்கு சவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜீரோதா ஃபவுண்டர் நிதின் காமத் கூட இந்த மாற்றம், இந்த புரோக்கர் ஆப்ரேஷன் ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இது பெரிய லெவலில் ரெவென்யூ இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ புரோக்கர் சிஸ்டத்துலேயும் ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஜீரோதா ஃபவுண்டர் நிதின் காமத் சொல்லிட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்ன ஆகும்? பலர் பயப்படுறது எதுனா, ஆப்ஷன் ட்ரேடிங் ரூல் மாறுதா? அதுக்கு பதில் ரூல் மாறலை, டைமிங் தான் மாறுது. ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், மார்ஜின் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ராட்டஜி இதில் எதுவுமே மாறலை. ஜஸ்ட்டு டைமிங், நேரம் மட்டும்தான்
எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 3:30 மணிலேருந்து 3:40 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா பல ஆண்டுகளாக நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி எக்ஸ்பைரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. மார்ஜின் ரூலு, பீக் மார்ஜினு, லாட் சைஸ் சேஞ்சஸ்ஸு, F&O ரெகுலேஷன், இது மாதிரி பல மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் சேஞ்சஸ் மாற்றமும் வருது. அதனால் எந்த ஒரு புதிய ரூல் வந்தாலும் ரீட்டைல் ட்ரேடர் முதல்ல அதை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா அது முதல்ல புரிஞ்சிக்கணும். அது பழக தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சகஜமாக வரும். இப்போ புதுசாக வரும்போது எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. ஆனால் இந்த ரூலோட நோக்கம் ரீட்டைல் ட்ரேடரை வெளியேற்றுறதுக்காக இல்லை, அவங்கள வெளியே தள்ளுறதுக்காக இல்லை, க்ளோசிங் ப்ரைஸை எக்ஸாக்டாக ஒரு நியாயமான விலையில் நிர்ணயிக்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ், இந்த டைம் சேஞ்சஸ் வருது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னுடைய பார்வையில் இந்த மாற்றத்தை 2 விதமாக நான் பார்க்குறேன். இன்வெஸ்டர்ஸ் பார்வையில் பார்க்கும்போது இது நல்ல மாற்றம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர் பார்வையில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஆனால் இன்ட்ராடே ஸ்கேல்பர்ஸோட பார்வையில் பார்க்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே டோட்டலாக குறைஞ்சிரும், அவங்களுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இன்ட்ராடே ஸ்கேல்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடரோட பார்வையில் பார்த்தா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போது 3.25க்கு நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம், இண்டெக்ஸ் நிஃப்டி 50லையோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ. 3:30க்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த டைமை ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான் 3:40ன்னு. அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? ஸோ லாபம் வந்தால் பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் வந்தால் பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஆப்ஷன் ட்ரேடரோட பார்வையில் பார்த்தா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், பெரிய லெவலில் பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா இன்ட்ராடே ஸ்கேல்பர்ஸ், ஸ்டாக்ஸில் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி இன்வெஸ்டர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்லி F&O ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் ஸ்கேல்பர்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் தான் இது பெரிய ட்ராபேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எது இருந்தாலும் ஒரு அர்த்தத்தை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்போவே மாறிக்கிட்டே தான் இருக்கும். 2000 மார்க்கெட் எப்படி இருந்தது, இப்போ 2010 மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, இப்போ 2026 அதே மார்க்கெட் இப்போ என்ன மாதிரியாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது? மாற்றங்கள் பல வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ட்ரேடராவது இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக இருக்குது நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போது மாற்றங்களை விரும்புறது வேற, மாற்றங்கள் உருவாக்கப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இப்போது அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எதிர்க்கிற ட்ரேடராக நம்ம இருக்கக்கூடாது, பின் வாங்காமல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்மளை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ட்ரேடிங் லைஃப்பில் நம்மளால் நீண்ட காலம் சர்வே பண்ண முடியும். மார்க்கெட்டில் அதிகம் பணம் சம்பாதிக்கிறவன் புத்திசாலி அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அதுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கிறவன் தான் இங்கே மார்க்கெட்டில் நிரந்தரமாக சஸ்டெயின் பண்ணக்கூடியவன். மார்க்கெட்டில் நீ நிரந்தரமாக சஸ்டெயின் பண்ணாவே ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று மார்க்கெட்டில் இருந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்தாவே அவன் என்னன்னு அர்த்தம்? அவன் புத்திசாலின்னு தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த ஆகஸ்ட் 3 மார்க்கெட்டில் வரக்கூடிய நேர மாற்றம் அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் எல்லாருக்குமே இந்நேரம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இதை கன்வே பண்ணுறேன். இது சம்மந்தமாக எந்த ஒரு முதலீட்டு ஆலோசனையும் இந்த ஆடியோவில் கிடையாது. ஓகேங்களா? இந்நேரம் இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 3 இந்த மாதிரி F&Oலையும் ஸ்டாக்ஸ் F&O ட்ரேடிங்லேயும் டைமிங் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் நீங்கள் இந்நேரம் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் ஹவுசஸில் இருந்து. ஸோ அதுக்கான விளக்கம் தான் நான் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.